ஹலோ மக்களே, அடுத்த அப்டேட் பார்க்கலாங்களா? நம்ம நிர்மல்குமார் சார் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, சட்டசபையில் வெள்ளை அறிக்கை வரும்ன்ட்டு வந்துருச்சு. அதை பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டு ஏடிஎம்கே பீரியட்லும் டிஎம்கே பீரியட்லும் உள்ளதை வச்சு கம்பேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இதில் தான் இந்த துறையில் தான் வந்து அதிக கடனே 2,47,000 கோடி கடன் காமிச்சிருக்காங்க. இப்போ ஏன் அது வந்திருக்குங்கிறத பார்ப்போம். 2016லேருந்து 21க்குள்ளே வருவாய் வந்து 57,000 கோடி, செலவு வந்து 72,000 கோடி. எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆயிருக்குன்னா 14,500 கோடி எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அதையே நீங்கள் 21லேருந்து 26க்குள்ளே பார்த்தீங்கன்னா 1,23,000 கோடி வருவாய், ஏறக்குறைய 65,000 கோடி எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா தாராளமாக வருவாய் வந்திருக்கு. செலவு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. 1,24,000 கோடி செலவாயிருக்கு. ஒரு 1000 கோடி கூட கிடையாது. அதுக்கும் கம்மியாக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கே, நம்ம அப்பயே இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி, இதில் நம்ம ஏதாவது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தெர்மல் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை ஒரு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களே, ஹைட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை ஒரு சோலார் பவர் ஜென்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டால், ஒன்று கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் கொண்டு வரல. ஒரு ஸ்டேஷன் இது கூட கொண்டு வரல. அப்போது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. 2வது, அவங்க ஏடிஎம்கே பீரியடில் என்ன பண்ணியிருக்காங்க, 9,600 பேரை புதுசாக வேலைக்கு எடுத்திருக்காங்க. 2வது, 360 சப்ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. 129 ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் கொண்டு வந்திருக்காங்க. இதையே நீங்கள் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 383 பேரை மட்டும்தான் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வேற ரிட்டையர்மெண்ட்டே 16,000 பேர் இருக்காங்க அந்த 5 இயர்ஸில். அட்லீஸ்ட் அந்த 16,000 பேரையாவது ரிப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். அது கூட அவங்க பண்ணல. சப்ஸ்டேஷன் 3ல் ஒரு பங்கு 122 சப்ஸ்டேஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க. வெறும் 50 ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்போ இது எதுவுமே செய்யாமல் ஏன் இவ்வளோ கடனாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து 99,500 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஈபியில் ஏற்கனவே இருந்த மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர். ஆனால் அவர் மேலே சிபிஐயில் 45,000 டிரான்ஸ்ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூட்டே ஆகாமல் கணக்கு காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 400 கோடி இது ஊழல்னு சொல்லி வழக்கு. அப்போது அது பாதி வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணல. இது வந்து மொத்தமாக என்னென்னமோ கணக்கு காமிச்சு அடிச்சிட்டாங்க. 2வது, எம்ப்ளாயீஸ் ஒரு 3,500 பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. அதையும் தரல. அதுலேயும் வந்துட்டு ஃபண்டு வரலன்னா தரமாட்டாங்க போல்ருக்கு, பார்ட்டி ஃபண்டு. கான்ட்ராக்டர் எம்ப்ளாயீஸ் எடுத்துருக்குறாங்க. கான்ட்ராக்டர் எம்ப்ளாயீஸ் கூட கான்ட்ராக்டர் ஒரு ஆளை பிடிச்சி அவங்க மூலமாக ஆள் எடுக்கிறது. ஒரு 100 பேர் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 20 பேரை கொடுத்துட்டு 100 பேர்னு அவங்க பில்லு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுத்து தான் அந்த 5,000 பேர் எடுத்தோங்கிற மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எடுத்தது 383 பேர் தான் எடுத்திருக்கிறாங்க. சரி, இது இந்த மாதிரி நிறைய இதுக்குள்ளே ஊழல் இருக்குது. எதுவுமே நடக்கலை. நம்ம கரண்ட்டும் உள்ளுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணாமல் வெளியே போய் வாங்க, சரி வெளியவாவது கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வாங்குறோமோன்னு பார்த்தா ஒரு யூனிட்டு ஏறக்குறைய 16 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட்லாம் வாங்கியிருக்கிறாங்க. 11 ரூபாலேருந்து 16 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 5 ரூபாய்க்கு உள்ள வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த துறையில் இப்போ கிடையாது, ரொம்ப வருஷங்களாகவே இந்த ஊழலுங்கிறது வந்து இந்த துறையில் தான் அதிகமாக இருக்கும். நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்தோன்னா இபிக்கு கால் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நமக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இபிக்கு கால் பண்ணுவோம், சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. ரீசன் என்னென்னா, அங்கே எம்ப்ளாயீஸ் இல்லை. எவ்வளோ நமக்கு எம்ப்ளாயீஸ் தேவையோ அதுக்கான ஆள் இல்லை. இல்லைன்னும் போது அவங்க வந்து ஒருத்தர் 2 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்கும். எல்லாத்துக்கும் நம்மளா எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாங்க. மீறி அட்டன் பண்ணாலும் இதோ வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. இதுக்கு ரீசன்லாம் என்னென்னா, 1,40,000 பேர் நமக்கு வேலைக்கு இருந்தால் இந்த விஷயத்துக்கு 4 பிரித்து விடலாம். ஆனால் கம்மியாக இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. அதனால் அட்டன் பண்ணுறது கிடையாது. ரீசன் ஒரு இபி இதுக்கு போனீங்கன்னா மொத்தமே ஒரு 2 பேர் 3 பேர் தான் வேலைக்கு இருக்காங்க. அதை விட அதுக்கு மேலே ஆள் இல்லை. மிஞ்சி ஆள் இருக்காங்க. ஏதாவது ஒன்று வெளியே போய் பண்ணணும்னா கான்ட்ராக்டுக்குள்ள அந்த ஆளுங்களை கூட்டி தான் ஒரு சில வேலைகள்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கணக்கு காமிச்சு தான் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. இதுதான் ரீசன். தேங்க்யூ மக்களே.